கடவுள் தனது மக்களுக்கும் தேவனுடைய மக்களுக்காக செயல்பட்ட எஸ்தருக்கும் மொர்தெகாய்க்கும் செய்த நன்மையை நாம் தியானிக்க போகிறோம். கடவுள் என்ன பண்றாரு? தன்னுடைய மக்களுக்காக கிரியை செய்கிறாரு. தேவனுடைய மக்களுக்காக மொர்தெகாயும் எஸ்தர் என்ன செய்தார்கள்? அது மாத்திரல்ல, தேவனுக்காக வைராக்கியமாயிருந்த மொர்தெகாய்க்கு தேவன் என்னவெல்லாம் செய்தார், எப்படிப்பட்ட உயர்வை கொடுத்தார் என்பதை நாம் இந்த பகுதியில் தியானிக்க போகிறோம். அப்போ இந்த நாளில் தியானிக்க போகிற இந்த செய்தியுடைய தலைப்பாக, மொர்தெகாய் தன் வாழ்வில் கர்த்தரால் அடைந்த உயர்வும் கர்த்தருக்காக அவன் செயல்பட்ட விதங்களும் கடவுள் அவனை உயர்த்தி வைத்து அழகு பார்த்த தயவும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நாம் பார்க்கலாம். எப்படி மொர்தெகாய் தன் வாழ்வில் கர்த்தரால் அடைந்த உயர்வும் கர்த்தருக்காக அவன் செயல்பட்ட விதங்களும் கடவுள் அவனை உயர்த்தி வைத்து அழகு பார்த்த தயவும் என்ற தலைப்பிலே கடவுளை குறித்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்ட வேத வாக்கியங்களையும் நாம் தியானிக்கலாம். 4வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். அதிலே 4வது அதிகாரம் 1 வசனம், நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்தபோது. நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்தார். என்ன நடந்தது? அதான் 8வது வசனம் முதல் 15வது வசனம் வரைக்கும் சகோதரி அழகாக வாசித்தார்கள். 3வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுது, அப்பொழுது பாருங்க, ஒரு யூதர்களுக்கு விரோதமாய், தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் ஒரு எதிரி எழும்பி இருக்கிறான். அவன் பெயர் ஆமான். அவன் அகாஸ்வேரு ராஜாவை நோக்கி அவன் சொல்லுகிற காரியம் என்ன? நம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே, இந்த அகாஸ்வேரு எத்தனை நாடுகளை ஆண்டார் என்று சொல்லப்படுகிறது என்றால் 120. சொல்லுங்க, எத்தனை நாடு? சண்டே கிளாஸ் டீச்சர் தான் கரெக்டாக சொல்கிறாங்க, சின்னையம்மாலாம் கரெக்டாக சொல்கிறாங்க. மற்றவங்கலாம் இந்த முதல் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கலாம். எஸ்தர் 1 அதிகாரம். இந்து தேசம் என்றால் நீங்கள் ஆங்கில பைபிளில் வாசிங்கன்னா என்னது? இந்து அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ இந்துனா எந்த தேசமாக இருக்கும்? இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிடலாம். என்ன வித? இந்தியா. இந்தியா முதல் இப்படி பல நாடுகள், எத்தியோப்பியா வரைக்கும் உள்ள 127 நாடுகளை இந்த அரசன் அரசாண்டார். அவர் பெயர் அகாஸ்வேரு. அந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். அப்படிப்பட்ட அந்த ராஜாவுக்கிட்ட போய் ஆமான் என்ற ஒரு தீய மனிதன் கடவுளுடைய ஜனங்களுக்கு விரோதமாக அவன் என்ன செய்கிறான்? ஒரு திட்டத்தை ஏற்படுத்துகிறான். கடவுளுடைய மக்களை குறித்து நம்ம மாசையில் சொல்கிறான். எப்படி சொல்லலாம்? ஜனங்களை பற்றி என்ன பண்ணுறான்? கோல் மூட்டுகிறான்னு சொல்லலாமா? ஜனங்களை குறித்து அவதூறான காரியங்களை சொல்கிறான், தவறான காரியங்களை சொல்லிக் கொடுக்குறான். இந்த மக்களை பற்றி தெரியுமா? ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். அவருடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாக இருக்கிறது. அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கை கொள்ளுகிறதில்லை. எப்படிப்பட்ட காரியத்தை சொல்றான் பாருங்க. அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கை கொள்ளுகிறதில்லை, ஆகையால் அவர்கள் இப்படி விட்டிருக்கிறது ராஜாவுக்கு நியாயம் அல்ல. அந்த ராஜாவே அந்த மக்களை குறித்து ஒரு காரியம் யோசித்ததில்லை. நீங்கள் முந்தைய அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ராஜாவை கொல்ல நினைத்த மக்கள் கூட்டத்தின் மத்தியிலே ஒரு யூதன் மொர்தெகாய் என்ன பண்ணுறாரு? அந்த ராஜாவை காப்பாற்றுகிறார். ராஜாவுடைய உயிரையே என்ன பண்ணுறாரு? காப்பாற்றுகிறார் என்று இந்த முந்தைய அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் ராஜா என்ன பண்ணார்? அவனுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட அந்த காரியம் செய்த பொழுது 23வது வசனம் 2:23 பாருங்க. இந்த 2 பிரதானிகள், ராஜாவுடைய வாசல் காக்கிற 2 பிரதானிகள் பிக்தானும் தேரேசும் வர்மம் வைத்து ராஜாவை கொல்ல நினைத்தார்கள். அப்பொழுது யார் தான் காப்பாற்றினது? அந்த அரண்மனையுடைய ராணி எஸ்தர், அவருடைய சித்தப்பா மொர்தெகாய் 2 பேரும் சேர்ந்து தான் ராஜாவுடைய உயிரையே காப்பாற்றியிருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு எந்த விதமான கிஃப்ட்டும் கொடுக்கல, ராஜாவை காப்பாற்றினதற்காக எந்த ஒரு உயர்வும் வழங்கப்படலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த ஆமான் திடீரென்று உயர்த்தப்படுகிறான். 3வது அதிகாரம் 1 வசனம் முதல் நாம் பார்க்கும் பொழுது
இந்த சம்பவத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா மொர்தெகாய் தான் உயர்த்தப்பட்டிருக்க வேண்டும். மொர்தெகாய் தான் ராஜாவின் உயிரை காப்பாற்றினார். ஆனால் நடந்தது என்ன? இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேரு அம்மெத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி, யார் மேன்மைப்படுத்தியிருக்கணும்? மொர்தெகாயை மேன்மைப்படுத்தியிருக்கணும். ராஜா தவறான ஒரு மனிதனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கும் மேலாக அப்படி ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். இதனால என்ன நடந்தது? தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாய், ராஜாவை காப்பாற்றின மனிதனுக்கு விரோதமாய், ராஜாவை காப்பாற்றின ஒரு மனிதனுடைய குலத்துக்கு விரோதமாக இப்பொழுது தீங்கு இழைக்கப்படுகிறது. 9வது வசனம் 10வது வசனம் வாசிக்கலாம். பாருங்க, இவன் அந்த கர்த்தருடைய ஜனத்துக்கு விரோதமாய் தீங்கான காரியத்தை சொல்லி ராஜாவிடத்தில் குற்றம் சாட்டுகிறது மட்டுமல்ல, இப்போ ராஜா கிட்ட போய் நான் 10,000 தாளந்து வெள்ளியை செலுத்துவேங்க. ஒரு தாளந்துனா 36 கிலோ. ஒரு தாளந்துனா எவ்வளவு? 36 kg. அப்படின்னா 10,000 தாளந்து அப்படின்னா 3,60,000 கிலோ வெள்ளியை கொடுப்பேங்கிறார். 3,60,000 கிலோ வெள்ளி கொடுக்குறேங்கிறார். யாரை கொல்றதுக்கு? இந்த யூதர்களை, தேவனுடைய ஜனங்களை. யூதர்கள் சொல்லும்போது நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? கர்த்தருடைய ஜனங்களை கொல்ல நினைக்கிற இந்த ஆமான் ராஜாவுக்கு என்ன பண்றான்? நான் 3,60,000 கிலோ வெள்ளி கொடுக்குறேன் அப்படின்னா அவ்வளவுக்கு அவர்கள் மேல மர்மம் வைத்து அவர்களை கொல்ல நினைக்கிறான் இந்த எதிரி ஆமான். நடந்தது என்ன தெரியுமா? ஆமானை நோக்கி 10வது வசனம் 11வது வசனம் வாசிக்கலாம். இப்போ பாருங்க, இந்த ஆமான் இவ்வளவு வெள்ளி கொடுக்குறேன்னு சொன்னா, ஆனால் ராஜா என்ன சொல்லிட்டாரு? வேண்டாம் வேண்டாம், அதை நீ என்ன பண்ணிக்க, நீயும் வச்சுக்க. அது மாத்திரம் இல்லை, என்னுடைய மோதிரத்தையும் வச்சுக்கன்னு சொல்லி தன் கையில் இருந்த மோதிரத்தை கழட்டி அவன் கையில் கொடுத்துட்டார். அப்போ நீ உன் இஷ்டப்படி செய்யலாம் வேற கட்டளையும் கொடுத்துட்டார். அந்த வெள்ளியை நீ வைத்துக்கொள், அந்த ஜனத்துக்கு உன் இஷ்டப்படி செய்யலாம் என்று சொல்லிட்டார். இப்போ இவர் போய் என்ன பண்றாரு? 127 நாடுகள் இருக்கிற அந்தந்த நாட்டு மக்கள் பேசுகிற மொழியிலே அவர்களை கொல்லுவதற்காக திட்டம் பண்ணி அதற்கான கடிதங்களை வேகமாக எடுத்து செல்லுகிற அஞ்சல்காரர் கையிலே கொடுத்து அனுப்பப்பட்டது. 13வது வசனத்தில் பாருங்கன்னா, ஆதார் மாதமான ஒரே நாள், அதாவது ஆதார் மாதமான 12ஆம் மாதத்தில் 13ஆம் தேதி, 12வது மாதத்தில் 13வது தேதி என்ன செய்யணும்? ஒரே நாளிலே சிறியோர், பெரியோர், குழந்தைகள், ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சற்காரர் கையிலே ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளைகள் அனுப்பப்பட்டது. கொடுக்கப்பட்ட கட்டளை நகல் இதுதான். பாருங்க, இதனால் என்ன நடந்தது? சூசான் நகரம் கலங்கிற்று. சூசான் நகரம் கலங்கிற்று. 4வது அதிகாரம் 1 வசனத்தில் பார்க்கும் பொழுது நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்த போது. இப்ப பாருங்க, தேசத்தில் தனக்கு விரோதமாய், தன்னுடைய இனத்துக்கு விரோதமாய், தன்னுடைய ஜனத்துக்கு விரோதமாய், தேவனுடைய மக்களுக்கு விரோதமாய் ஒரு தீங்கு இழைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் கொல்லப்பட வேண்டும். யார் யாரு? சிறியோர் முதல் பெரியோர், குழந்தைகள், ஸ்திரீகள், அவங்களாம் என்ன பாவம் செஞ்சாங்க? எல்லாரும் ஒரே நாளில் 12வது மாதம் 13வது நாள் கொல்லப்பட வேண்டும் என்று ராஜாவின் மோதிரத்தால் முத்திரையிடப்பட்டு கடிதங்கள் அனுப்பப்பட்டது. இதை மொர்தெகாய் அறிந்தபோது என்ன செய்தார் தெரியுமா? இப்படி ஒரு துக்கம் தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் ஏற்படுகிறது என்றால் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த பகுதியிலே வாசிக்கலாம். முதல் வசனம், 4வது அதிகாரம் 1 வசனம். அலறிக் கொண்டிருந்தான். பாருங்க, இந்த மொர்தெகாய் இந்த செய்தியை அறிந்தபோது அவன் எப்படி இருந்தானா? தன் வஸ்திரங்களை ஒன்னொன்னா பார்க்கலாம். அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டான். எப்போ? தன் மக்களுக்கு விரோதமாய், தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் இப்படிப்பட்ட தீங்கு இழைக்கப்பட்டிருக்கிறது, அவங்க எல்லாம் கொல்ல திட்டமிட்டிருக்கிறார்களே என்று கேட்டு பயந்து போய் அவன் இப்பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் அவன் என்ன செய்கிறான்? தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொள்கிறான், ரெட்டுடுத்திக் கொள்ளுகிறான். 3
சாம்பல் போட்டுக்கொண்டு 4வது நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரம் உள்ள மகா சத்தத்துடனே. ஒரு சிட்டிக்கு நடுவில் ஒருத்தர் கத்திட்டு போனார்னா என்ன பண்ணுவாங்க? தனியா வனாந்தரத்தில் கத்தினா யாரும் பார்க்க முடியாது. எதிர் நடுவில் போறாராம். நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரம் உள்ள மகா சத்தத்துடனே அலறுகிறார். ஐயோன்னு கத்துறார். ராசிபுரத்தில் மெயினான மக்கள் கூடுகிற இடத்துல ஒருவர் கத்துகிறார் என்றால் என்ன பண்ணுவாங்க? திரும்பி பார்ப்பாங்க. என்னாச்சியா, என்ன என்ன பிரதர், என்ன சார் அப்படின்னு எல்லாரும் விசாரிக்க வந்துருவாங்க. இங்கே அப்படித்தான் இவர் அந்த நகரத்தினுடைய மைய பகுதியில் அவர் இப்படி அலறி கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, ராஜாவின் அரண்மனை வாசல் முகப்பு மட்டும் எந்த ஒரு மனிதனும் ரெட்டுடுத்திய ஒரு மனிதன் ராஜாவின் அரண்மனைக்குள்ள அனுப்பப்படுவதில்லை. ஆகையால் அவனுடைய வாசல் அண்டை வரைக்கும் வந்துட்டான். இப்ப நடந்தது என்ன தெரியுமா? இப்ப அந்த அரண்மனைக்குள்ள யார் இருக்குது? அவருடைய மகள். யாரு? எஸ்தர். இந்த தேசத்துல எஸ்தர் என்று அழைக்கப்பட்டால், எஸ்தர் என்பது நம்மளாம் நினைச்சுக்கிறோம் அது ஒரு கிறிஸ்டின் பேர் அப்படின்னு. எஸ்தர்னா என்ன லாங்குவேஜ்? பெர்சிய நாட்டு லாங்குவேஜ். அதனுடைய அர்த்தம் நட்சத்திரம். எபிரேய மொழியில் அவளுக்கு வைக்கப்பட்ட பெயர் அத்சால். அது ஒரு வாசனை உள்ள ஒரு மலரை குறிக்கக்கூடிய ஒரு பெயர் தான் அத்சால். அப்போ இந்த அத்சால் அந்த அரண்மனையில் இருக்கிறாள். அவள் ஏற்கனவே அந்த அரண்மனையிலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ராஜாத்தியாக இருக்கிறாள். இப்ப நடந்தது என்ன? இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட ராஜாத்தினுடைய தாதிமார்கள் 7 பேர் இருக்கிறாங்க. அந்த எஸ்தர் ராஜாத்திக்கு பிரதானிகள் இருக்கிறாங்க. இப்ப அவங்க போய் ராணி கிட்ட போய் சொல்றாங்க, அம்மா உங்க சித்தப்பா உங்க அப்பா மொர்தகாய் வெளியே இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறாரு, என்னன்னு தெரியல, அவர் துக்கத்தோடு அலறி கொண்டிருக்கிறாரு, எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க, என்னன்னு கேளுங்க அப்படின்னு போய் சொல்றாங்க. நடந்தது என்ன பாருங்க. 4வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இப்ப இவன் துக்கப்பட்டது மாத்திரம். இப்ப யார் துக்கப்படுகிறா? இவங்க அப்பா மொர்தகாய் வளர்ப்பு தகப்பன் துக்கப்பட்டு இப்படி அலறிக்கொண்டு இப்படிப்பட்ட ஒரு ஆடையோடு வந்து நிற்கிறார். ரெட்டுடுத்திய ஒரு மனிதனாய் தாழ்மையின் ஆடை உடுத்தியவராய் நிற்கிறார். இதை பார்த்து மகளுக்கு பொறுக்க முடியல. அவளும் துக்கப்பட்டு வேறொரு ஆடையை கொடுத்து அனுப்புகிறார். வேறொரு வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளும்படியாக கொடுத்து அனுப்புகிறாள். ஆனால் அதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுது எஸ்தர் தன் பணிவிடைக்கென்று ராஜாவினால் நியமித்திருந்த அவனுடைய பிரதானிகளே ஒருவனாகிய ஆத்தாக்கை அழைப்பித்து காரியம் என்ன, அதன் முகாந்திரம் என்ன என்று அறியும்படி மொர்தகாயின் இடத்தில் விசாரிக்க அவனுக்கு இப்போ பிரதானி போகிறார். அவர் பேர் என்னது? ஆத்தாக். ஆத்தாக் போய் மொர்தகாயின் இடத்துல போய் விசாரிக்க போகிறார். என்ன? 2 கொஸ்டின். ஒன்று, காரியம் என்ன? 2வது, அது முகாந்திரம் என்ன? நீங்க இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுக்கான காரியம் என்ன, முகாந்திரம் என்ன என்று விசாரிக்கும்படி போகிறார். அப்பொழுது பாருங்க, மொர்தகாய் எல்லாவற்றையும் விவரமாய் சொல்லுகிறார். 7வது வசனம் 8வது வசனம். இப்போ மொர்தகாயினுடைய விருப்பம் என்னவா இருந்தது? அவன் துயரத்தில் இருக்கிறான். தன் மக்களுக்காக, தேவனுடைய ஜனங்களுக்காக பாரப்பட்ட ஒரு மனிதனாக இருக்கிறான். நாம் அப்படி இருப்போமா? இந்த மொர்தகாயினுடைய இடத்துல நம்மை பொருத்தி பார்ப்போம். இந்த மொர்தகாயினுடைய சூழ்நிலை பாருங்க. தன் மக்களுக்காக, தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது, அவர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி. நாம நல்லா இருக்கிறோம். நாம ஏற்கனவே யாரு தெரியுமா? நாம ராஜாத்தினுடைய வளர்ப்பு தகப்பன், நமக்கு ஒன்றும் தீங்கு வராது அப்படின்னு அவன் போய் அமைதியா இருந்தானா? ராஜாத்திக்கோ எனக்கோ எந்த தீங்கும் வராதுன்னு நினைச்சானா? இல்ல. இந்த சம்பவங்களை கேட்ட பொழுது, அறிந்த பொழுது, வசனம் சொல்லுது, நடந்த யாவற்றையும்
மொர்தெகாய் அறிந்தபோது தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டார், ரெட்டெடுத்து கொண்டார், சாம்பல் போட்டு கொண்டார். நகரத்தின் நடுவே போய் புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு ராஜாவின் அரண்மனை வாசல் வரைக்கும் போனார். கர்த்தருடைய ஜனங்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு முயற்சியை அவர் எடுத்தார். இப்போ இவருடைய துக்கத்தை பெற்றுக்கொண்ட ராஜாத்தியும் அறிந்த ராஜாத்தியும் இப்போ என்ன செய்கிறாங்க தெரியுமா? ஐயோ, நான் எப்படி ராஜாவுக்கு முன்னால் போய் நிற்பேன்? போனால் ராஜா என்ன பண்ணிடுவார்? கொன்று போட்டுருவார். அவர் அனுமதி இல்லாமல் யாரும் அரண்மனைக்குள்ள ராஜாவை பார்க்க போக முடியாதுன்னு எஸ்தர் ராஜாத்தி சொல்கிறாங்க. அதற்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார் மொர்தெகாய். பாருங்க, 13-14 வாசிக்கலாம். எப்படி சொல்றாரு பாருங்க. மொர்தெகாய் என்ன சொல்றாரு? நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதுனால் மற்ற யூதர் தப்பக்கூடாது இருக்க நீ தப்புவாய் என்று உன் மனதில் நினைவு கொள்ளாதே. 14 வசனம் பாருங்க. இந்த காலத்திலே எஸ்தர், நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலத்திலே நாம் மௌனமாயிருந்தால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னார். ஒரு எச்சரிப்பின் செய்தியை ராஜாத்திக்கு என்ன பண்றாரு? மொர்தெகாய் சொல்லி அனுப்புகிறார். இந்த எச்சரிப்பை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நீ இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். இன்னைக்கு பல நேரங்களில் நாம் கர்த்தருடைய சித்தத்தை செய்ய மறந்தால் அந்த காரியத்தை செய்வதற்காக தேவன் என்ன பண்ணிடுவார்? வேறொருவரை ஏற்படுத்தி விடுவார். இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் உருவாக்கப்பட்ட ஒரு நோக்கம் ஒன்று உண்டு. நாம் சிறிய கூட்டமாக இருக்கலாம், ஆனால் நாம் ஒவ்வொருவரும் ஒரு விசேஷித்த பாத்திரமாக இருக்கிறோம். அதை நாம் அறியாமல் நாம் மறந்து போய் நாம் நமக்காக வாழ்ந்து விடக்கூடாது, நாம் சுயநலமாய் வாழ்ந்து விடக்கூடாது. கர்த்தருடைய ஜனத்திற்காக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? தேவனுடைய மக்களுக்காக, கடவுளுக்காக நாம் என்ன செய்ய ஆயத்தத்தோடு இருக்கிறோம்? பாருங்க, இந்த மொர்தெகாய் தன் மக்களை அழிக்க சட்டம் தீட்டப்பட்ட பொழுது, சட்டம் ஏற்றப்பட்ட பொழுது கூட அவன் அமைதியாக இல்லை. அவன் எழும்பி பிரகாசிக்கிற ஒரு மனிதனாக இருந்தான். எழும்பி அவன் நியாயத்திற்காய் கதறுகிறவனாக இருந்தான். அவன் எழும்பி தன் மக்களை காப்பாற்றுவதற்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி முயற்சி எடுத்தான். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? இந்த மொர்தெகாய் போல இருக்கிறோமா, இல்லை நாம் ஏனோதானம் என்று வாழ்கிறோமா? நாம் யோசித்து பார்ப்போம். நடந்தது என்ன தெரியுமா? 15வது வசனம் 16வது வசனம் வாசிக்கலாம். பாருங்க பாருங்க, தேங்க்யூ சிஸ்டர். பாருங்க, நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து, இப்போ இவன் எஸ்தர் ராஜாத்தி கொடுத்த எச்சரிப்புல நீ இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும் சொன்ன உடனே பயந்து போய் இந்த ராஜாத்தி என்ன செய்றா? மொர்தெகாயினுடைய எச்சரிப்பின் செய்திக்கு கீழ்ப்படிந்தாள். அவன் சொன்னான், நீயும் உன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாக இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே. கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற ஐஸ்வர்யம், நமக்கு கொடுத்திருக்கிற மேன்மை, நமக்கு கொடுத்திருக்கிற செல்வாக்கு, நமக்கு கொடுத்திருக்கிற மேன்மைகள் அனைத்துமே கர்த்தருக்காக, அவருடைய ராஜ்யத்திற்காக பயன்படுவதற்காக மாத்திரமே. அதெல்லாம் தந்தை பெர்க்மான்ஸ் அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, வசதி வந்தால் பயன்படுத்தி சுவிசேஷம் சொல்வதற்கு. ஆளுகை செய்ய நோ நோ நோ, அடிமைப்படுத்த வசதியை தேடி ஓடாது, அது தொடுவானம் அப்படின்னு பாடியிருக்கிறார். இப்போ அவருக்குள்ள காணப்பட்ட அந்த ஒரு வைராக்கியம் இன்றைக்கு உலகமெங்கிலும்
அவரால் ஏற்படுத்தப்பட்ட ஊழியக்காரர்கள் கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தந்தை பெர்க்மான்ஸ் அவர்களுக்குள்ள இருந்த அந்த ஏக்கம், அவருக்குள்ள இருந்த ஒரு வாஞ்சை, சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக உலகமெங்கிலும் பல நாடுகளிலே திருச்சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டு பல ஊழியக்காரர்கள், பல ஆயிரக்கணக்கான ஊழியக்காரர்கள் உலகமெங்கிலும் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் தேவனுடைய ராஜ்ய பணியை. அப்போ ஒரு மனிதனுக்குள்ள இருந்த, ஒரு கத்தோலிக்க போதகருக்குள்ள இருந்த, ஒரு ஆர்சி ஃபாதருக்குள்ள இருந்த ஒரு வைராக்கியம், ஒரு வாஞ்சை இன்னைக்கு சீர்திருத்த திருச்சபைகள் என்று சொல்லிக் கொள்கிற நமக்குள்ள இருக்கிறதா? நாங்கள்லாம் தூய்மையான பியூரிட்டன்ஸ் வழியில் நடக்கிற சத்தியவான்கள், சத்தியத்தின்படி நடக்கிறவர்கள் என்று சொல்லுகிற சத்தியவான்களுக்குள்ள இந்த வைராக்கியம் இருக்கிறதா? நாம் யோசித்து பார்ப்போம். கர்த்தருடைய பிள்ளைகளே, 1920ஆம் ஆண்டு முதல் 2026ஆம் ஆண்டு வரை இந்த பகுதியிலே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு இன்னும் பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள், இன்னும் பல 100 கிராமங்கள் நம்முடைய பகுதியில் இன்னும் அறியாமல் இருக்கிறது கர்த்தரை. அதற்காக என்ன முயற்சிகளை நாமோ, நம்முடைய திருச்சபையோ, நம்முடைய முன்னோர்களோ எதை எடுத்திருக்கிறோம், எதை முயற்சி செய்திருக்கிறோம்? யோசித்து பார்ப்போம். நாம் எதாவது செய்திருக்கிறோமா? ஒரு மனிதன் புறப்பட்டு வந்து இங்கிலாந்து தேசத்திலிருந்து வந்து நமக்காக ஒரு திருச்சபை ஏற்படுத்தினார். மொழி தெரியாது, நம்முடைய கலாச்சாரம் தெரியாது, நம்முடைய சாப்பாடு என்னன்னு தெரியாது. ஆனால் நமக்காக அத்தனை இடங்களை வாங்கி கொடுத்தார்கள், கட்டடங்களை கட்டி கொடுத்தார்கள், நமக்காக பல ப்ராப்பர்ட்டி வாங்கி கொடுக்கப்பட்டது. நமக்காக எத்தனையோ காலங்களை, நேரங்களை செலவு செய்தார்கள், தங்களுடைய பணத்தை விரயம் செய்தார்கள். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் என்ன செய்கிறோம்? ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கிறது நமக்கு முன்பதாக. இந்த மொர்தெகாய் கர்த்தருடைய ஜனத்திற்காக ஏக்கம் கொண்டு அதற்காக முயற்சி எடுக்கிறான், தன்னையே தாழ்மைப்படுத்திக் கொள்ளுகிறான், தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொள்ளுகிறான், ரெட்டெடுத்துக் கொண்டான், சாம்பல் போட்டுக் கொண்டான். இது மாத்திரம் அல்ல, நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடன் அலறிக்கொண்டு ராஜாவின் அரண்மனை வாசல் வரைக்கும் வந்தான். அவனால் என்ன முடியும் அதை செய்தான். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் நமக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய நாட்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகளுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? என் நாள் நல்லா இருந்தா போதும், என்னுடைய காலம் நல்லா இருந்தா போதும் வாழ்கிறோமா? எதற்காக வாழ்கிறோம்? யோசித்து பார்ப்போம். நடந்தது என்ன தெரியுமா? இந்த மொர்தெகாய் வாழ்க்கையில் 6வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். ஒரு மனிதன் தேவனுக்காய் வைராக்கியமாய் செயல்படுகிற பொழுது அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தரால் கிடைக்கிற நன்மைகளை நாம் பார்க்கலாம். 6வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிப்போம். பாருங்க, கடவுள் ஞாபகப்படுத்துகிறார். இந்த ராஜா அகஸ்வேருவை காப்பாற்றிய மொர்தெகாய்க்கு அவன் எந்த நன்மையும் செய்யல. இது ஆண்டவர் என்ன பண்றாரு? அவன் தூக்கத்தை கெடுத்து, அகாஸ்வேரு ராஜாவினுடைய தூக்கத்தை கெடுத்து அவன் செய்த நன்மைகளை வாசிக்க வைக்கிறான். அந்த இரவில், அந்த ராத்திரியில ராஜாவுக்கு தூக்கம் வராதபடியினால் அவன் என்ன பண்றான்? கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகங்களை கொண்டு வர சொல்லி அதை ராஜ சமூகத்தில் வாசிக்கிறான். வாசிக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, மொர்தெகாய் ராஜாவுக்காக நன்மை செய்தான். ராஜாவுக்கு விரோதமாய் வன்மம் வைத்து கொல்ல நினைத்த அந்த பிரதானிகளை குறித்து அங்கே எழுதப்பட்டிருந்தது. மொர்தெகாய் இந்த காரியத்தை ராஜாவுக்கு அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறதை அங்கே வாசிக்கப்பட்டது. 3ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது ராஜா, இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்கிறான். ஆனால் அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர் அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். பாருங்க, இந்த மொர்தெகாய் இவனுக்கு செய்ய வேண்டிய நன்மைக்கு பதிலாக வேறொரு மனிதனுக்கு செய்து விட்டான். இப்பொழுது அவனுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று அவன் மனதிலே கடவுளே இந்த காரியத்தை ஞாபகப்படுத்தியிருக்கிறார்.
பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா நன்மைகளுமே நம்முடைய தெய்வத்தால் தான் நடக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? அற்புதம் நடந்தாதான், வாழ்க்கையில் ஏதாவது கிடைச்சாதான் நான் ஆண்டவரை தேடுவேன் என்று அல்ல. நாம் வாழ்கிறது, நாம் ஜீவனோடு இருக்கிறது, நாம் சுகத்தோடு இருக்கிறது, நாம் செல்வத்தோடு இருப்பது எல்லாமே நம்முடைய தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிற நிம்மதி, அவர் கொடுக்கிறதான சமாதானம், அவர் கொடுக்கிற சந்தோஷம், அது கடவுளாலே நமக்கு கிடைக்கிறது. அப்படித்தான் இந்த மொர்தெகாய் வாழ்க்கையிலே அவன் மறக்கப்பட்ட, அவன் செய்த நன்மைகள் மறக்கப்பட்ட சூழ்நிலையிலே அவனுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை கடவுள் அந்த ராஜாவுடைய மனதிலே கொடுத்தார். ஆனால் அதற்கு கடவுள் யாரை பயன்படுத்தினார் என்று பாருங்க. 4ஆம் வசனம் முதல் வாசிக்கலாம். ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். பாருங்க, கடவுள் ஒரு மனிதனை உயர்த்த சித்தம் கொண்டால் அவனை அழிக்க திட்டமிடுகிற அந்த எதிரியை கொண்டே உயர்வை கொண்டு வருகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த ஆமான் என்ன நோக்கத்தோடு வந்து நிற்கிறான் அரண்மனையில் ராஜாவை பார்க்க? ஆமான் தான் செய்த தூக்கு மரத்தில் மொர்தெகாயை தூக்கி போட வேண்டும் என்ற எண்ணத்தோடு அதை குறித்து ராஜாவிடத்தில் பேச வந்திருந்தான். ஆனால் ராஜா, ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி என்ன கேட்கிறார் பாருங்க. ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும்? அவன் நினைச்சா ராஜா கணம் பண்ணக்கூடிய ஒரே ஆள் யார் தான்? நான் மட்டும்தான் அப்படின்னு தன் சுய பெருமையோடு அவன் தனக்காக இப்படிலாம் நடக்கணும்னு அவன் ஏற்கனவே திட்டம் போட்டு வச்சிருப்பான் போல. ஆனால் கடவுள் அதை தனக்கு, தன்னுடைய மக்களுக்கு, தனக்காக வைராக்கியமாக இருக்கிற மொர்தெகாய்க்கு தேவன் அதை பயன்படுத்தினார். அவனுடைய எதிரியை கொண்டு அவனுக்கான நன்மைகளை செய்தார். பாருங்க, ஒரு 8 காரியம் சொல்லப்படுகிறது. ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்னென்ன செய்யணுமா? ராஜா உடுத்திக் கொள்ளுகிற ராஜ வஸ்திரம் தரிக்கணும், ராஜா ஏறுகிற குதிரை கிடைக்கணும், அப்புறம் அவர் சிரசிலே தரிக்கப்படும் ராஜ முடி இருக்கணும். 4வது, அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்படணும். அப்புறம் 5வது, ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரிக்கணுமா. அடுத்து 6வது, அவனை குதிரையின் மேலே ஏற்ற வேண்டும். 7வது, நகர வீதியில் உலாவும்படி செய்ய வேண்டும். 8வது, ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும். யோசித்து பாருங்க, இந்த தேவ மனுஷன் கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாய் ஆபத்து என்று அறிந்தவுடனே ரெட்டுடுத்தி தன் ஆடைகளை கிழித்து கொண்டு அலறிக்கொண்டு நகரத்தின் வீதியில் மத்தியிலே உரத்த சத்தத்தோடு புறப்பட்டு சென்றான். எல்லாரும் வேடிக்கை பார்த்து ஏளனமாய் சிரித்திருப்பார்கள். பாருங்க, இந்த மனுஷன் பாருங்க எப்படி இருக்கிறான்னு பார்த்து அவனை பார்த்து எல்லாரும் நகைத்திருப்பார்கள், சிரித்திருப்பார்கள், கேவலப்படுத்தியிருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு பாருங்க, கர்த்தருக்காக வைராக்கியமாக இருந்த அந்த மனிதனை ராஜா கணம் பண்ணுகிறார். யாரை கொண்டு? இந்த எதிரியான ஆமானை கொண்டு அதை செய்து முடிக்கிறார். பாருங்க, 10வது வசனத்தில் ராஜா அதை சொல்றாரு. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரம் செய், நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார் என்று சொல்லுகிறார். ராஜா அறிந்திருந்தான் அவன் ராஜ அரண்மனையின் வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறவன் என்று. ஆனால் அதே அரண்மனையில் உட்கார்ந்து இருக்கிற மொர்தெகாய் ஆமானை வணங்காததுனாலே, ஆமானை நமஸ்கரியாததுனால தான் இப்ப முழு யூத குலத்தையும் அழிக்க இந்த ஆமான் திட்டம் பண்ணினா இந்த மொர்தெகாய்க்காக 50 அடி நீளம் உள்ள ஒரு தூக்கு மரத்தை வீட்டில் செய்து வைத்திருக்கிறான். இப்ப கடவுள் என்ன பண்றார் பாருங்க. அவர் நீதி உள்ளவர், இரக்கம் உள்ளவர். தம்முடைய பிள்ளைகளை அவர் அறிந்திருக்கிறார். தமக்காக யார் யாரெல்லாம் வைராக்கியமாக இருக்கிறார்கள், தன்னுடைய ராஜ்யத்துக்காக யார் உழைக்கிறார்கள், யாரெல்லாம் தன்னுடைய ஜனத்தை நேசிக்கிறார்கள், என்னை யார் அறிந்து நேசிக்கிறார்கள் என்று அவர் தெல்ல தெளிவாய் அறிந்திருக்கிற ஒரு தேவன்.
அந்த தேவாதி தேவன் மொர்தெகாய்க்கு ஒரு உயர்வை கொடுத்தார். எப்படி என்றால், அவனுக்கு விரோதமாய் திட்டம் தீட்டி அந்த எதிரி ஆமானை கொண்டு இந்த சகல விதமான கணம், மரியாதை, உயர்வு கொடுக்கப்பட அவனை கொண்டே செய்து முடித்தார். ராஜா அவனுக்கு இப்படித்தான் கட்டளையிட்டார், யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரம் செய், நீ சொன்ன வார்த்தை, நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார் என்று சொல்லுகிறார். ஒன்று கூட நம்பக்கூடாது, தவறக்கூடாது. அந்த வாசல் உட்கார்ந்துருக்கிறான் பாரு, அந்த மொர்தெகாய்க்கு இதை செய் என்று ராஜா கட்டளையிட்டார். அப்படியே ஆமான் வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் மொர்தெகாயை அலங்கரித்து அவனை குதிரையின் மேலேற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்தான். அந்த நகர வீதியிலே இவன் அலறிக்கொண்டு தன் மக்களுக்காக இழைக்கப்பட்ட துக்க வேதனையிலே கலங்கி இவன் அலறிக்கொண்டு, ஐயோ நான் என்ன செய்வேன் என்று புலம்பிக் கொண்டு அவன் அலறிக்கொண்டு வந்த அதே வீதியிலே இப்பொழுது இவன் ராஜாவால் கணம் பண்ணப்பட்ட ஒரு மனிதனாய் புறப்பட்டு வருகிறான். அங்கு சொல்லப்படுகிறது, ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறினான் அந்த ஆமான். பின்பு மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு திரும்பி வந்தான். ஆமானோ வென்றால் சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு தன் வீட்டுக்கு தீவிரித்து போனான். மூன்றாவது காரியம், மொர்தெகாய்க்கு கனமும் எதிரிக்கு முக்காடும் கொடுத்த கடவுளாக இருக்கிறார். ஒன்று, இந்த 6வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை பார்த்தோம். ராஜாவுக்கு தூக்கத்தை கெடுத்த கடவுள் மொர்தெகாய்க்காக அவர் அந்த ராஜாவை பயன்படுத்தினார். எப்படி? ராஜாவின் தூக்கத்தை கெடுத்த கடவுள், தூக்கத்தை வரவிடாமல் நிறுத்திய கடவுள் மொர்தெகாய்க்காக, தனக்காக வைராக்கியமாய் செயல்பட்ட மொர்தெகாய்க்காக இந்த ராஜாவை பயன்படுத்தினார். இரண்டாவது, 4ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது, மொர்தெகாயின் எதிரியாகிய ஆமானை கொண்டே தன்னுடைய தேவனுடைய மனுஷனாயிருந்த மொர்தெகாய்க்கு உயர்வை கடவுள் தந்தார். மூன்றாவது, 11ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது, மொர்தெகாய்க்கு கனமும் அவனுக்கு விரோதமாய், கர்த்தருடைய ஜனத்துக்கு விரோதமாய் எழும்பி நின்ற அந்த எதிரிக்கு முக்காடும் கொடுத்தார் கடவுள். 12ஆம் வசனம் இன்னொரு முறை வாசிக்கலாம். ஆமானோ வென்றால் சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு தன் வீட்டுக்கு தீவிரித்து போனான். ஆண்கள் யாராவது முக்காடிடுவார்களா? முகத்தை மறைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க? பாவம் செய்து ஏதாவது தீமை செய்தால் காவலர்கள் போய் அரெஸ்ட் செய்ய பொழுது என்ன பண்ணுவாங்க? முகத்தை மூடி அழைச்சிட்டு போவாங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில தான் ஆமான் காணப்படுகிறார். அவன் சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு தன் வீட்டுக்கு தீவிரித்து போனான். அது மாத்திரம் அல்ல, வீட்டுக்கு போன அவனுடைய மனைவி ஒரு வார்த்தை சொல்றா, தீர்க்க தரிசனமா. என்னது? 13ஆம் வசனத்தை பாருங்க. அவனுடைய மனைவியாகிய சிரேசும் அவனை பார்த்து, மொர்தெகாய்க்கு முன்பாக நீர் தாழ்ந்து போக தொடங்கினீர். அவன் யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம். அவன் மனைவி கூட தீர்க்கதரிசனம் சொல்றான், நீர் மொர்தெகாய்க்கு முன்பாக தாழ்ந்து போக தொடங்கினீர், நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்று ஆமானுடைய மனைவியையே ஆண்டவர் சொல்ல வைத்தார். ஆண்டவர் நமக்கு எதிராக எழும்புகிற மனிதரை நமக்கு ஆசீர்வாதமாகவே அவர் திருப்பக்கூடிய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இந்த பகுதியில் நான் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது எனக்கு கிடைத்த ஒரு ரகசியமாக இந்த வார்த்தைகளை நான் சொல்றேன். 3 காரியம் ராஜாவுக்கு தூக்கத்தை வரவிடாமல் தடுத்த கடவுள் மொர்தெகாய்க்காக சிறப்பு திட்டங்களை ஏற்படுத்த ராஜாவுடைய தூக்கத்தை கெடுத்த கடவுள் அன்றைக்கு மொர்தெகாய்க்காக ராஜாவை இரவு நேரத்தில் வேலை வாங்கினார். மொர்தெகாயின் எதிரியைவே தேவன் பயன்படுத்தி அவருடைய வாழ்க்கைக்கு உயர்வை கொடுத்தார். மொர்தெகாயை கொண்டே கர்த்தர் அவனுக்கு கனத்தையும் மரியாதையும் கொடுத்து அந்த எதிரிக்கு முக்காடு போட்டு விட்டார் நம்முடைய ஆண்டவர். அந்த கடவுள் நமக்கும் நன்மை செய்வார். நாமும் கர்த்தருக்காக அவருக்காக வைராக்கியமாய் செயல்படுவோம் என்றால், அவருடைய ராஜ்யத்தின் மேன்மைக்காக அவருடைய ஜனத்துக்காய் வைராக்கியமாய் இருப்போம் என்றால், கர்த்தர் நமக்கும் அந்த மரியாதையை, அந்த உயர்வை, மேன்மை தர அவர் வல்லமை மிக்கவராக இருக்கிறார்.
நம்புகிறீர்களா? 8வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம், கடைசியாக முடிச்சிடலாம். இந்த மொர்தெகாய் கர்த்தருக்காக வைராக்கியமாய் செயல்பட்ட போது அவனுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் கிடைத்ததாம் பாருங்க. 8வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள் பாருங்க. இந்த மொர்தெகாய்க்கு என்ன உயர்வு கொடுக்கப்பட்டது? ராஜா ஆமானின் கையில் இருந்து, அதாவது எதிரியின் கையிலிருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து இப்ப யாருக்கு கொடுக்கிறாருங்க? மொர்தெகாய்க்கு கொடுக்கிறாரு. அது மாத்திரமல்ல, அந்த எதிரி ஆமான் இருந்தானே, அவனுடைய அரண்மனைக்கு அதிகாரியாகவும் இந்த எஸ்தர் ராஜாத்தி மொர்தெகாயை ஏற்படுத்தினார்கள். கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு மேன்மையை மொர்தெகாய்க்கு கொடுத்தார். இன்னும் 7வது வசனம் முதல் 14வது வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது ஆமானுடைய திட்டம் மாறுதலாய் முடிய பண்ணின ஆண்டவர் இப்போ மொர்தெகாய்க்கு என்ன செய்கிறார்? 15வது வசனத்துல வாசிக்கலாம். 8வது அதிகாரம் 15வது வசனம். இப்போ ராஜவஸ்திரம் தரித்தவனாக நிரந்தரமாக என்ன பண்றாரு? ராஜவஸ்திரம் தரித்தவனாய் அவனை மாற்றுகிறார். நீலமும் இளநீலமும் வெள்ளையுமான ராஜவஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டான். இந்த மொர்தெகாய் சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. நாம் ஏற்கனவே வேத பாடமாய் வாசித்த அந்த கடைசி வசனம் என்ன சொன்னது? சூசான் நகரம் கலங்கிற்று. இப்பொழுது எப்படி இருக்குதா? சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. இந்த காலத்திலே மௌனமாயிராமல் கர்த்தருக்காக, கர்த்தருடைய ஜனத்துக்காக வைராக்கியமாய் செயல்படுகிற ஜனங்களாலே தேசம் மகிழ்ந்திருக்கும், தேசம் ஆர்ப்பரிக்கும். கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிற ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட சந்தோஷத்தை தன்னுடைய மக்களுக்காக, தன்னுடைய தேவனுக்கு பிரியமுள்ள காரியங்களை அவர்கள் செய்து தன் தேசத்திலே கர்த்தர் செய்கிற விருப்பங்களை செய்து முடிக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த உயர்வு கிடைக்கிறது. 9வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். ஏற்கனவே அவன் ஆமானுடைய அரண்மனைக்கு எப்படி இருக்கிறான்? அதிகாரியா இருந்தான். இப்போ 4வது வசனத்தை பார்க்கிறோம். மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாய் இருந்தான். அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும், எத்தனை நாடுகள் இருக்கிறது? 127 நாடுகளிலும் பிரசித்தம் பண்ணப்பட்டது. அவன் மென்மேலும் பெரியவனானான். கர்த்தருடைய வார்த்தைக்காக, கர்த்தருடைய ஜனத்துக்காக, கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்கிறவர்கள் இந்த புகழையும் பேரையும் பெறுகிறார்கள். 9வது அதிகாரம் 20வது வசனம் முதல் நாம் பார்க்கும் பொழுது பாருங்க, இந்த ஆமான் போட்ட திட்டத்தின்படி 12வது மாதம் 13வது நாள் எல்லாரும் கொல்லப்பட்டிருக்கணும். ஆனால் இப்ப இவன் ஒரு புதிய ஒரு திட்டத்தை ஏற்படுத்துகிறான் மொர்தெகாய். அந்த ஆதார் மாதத்தினுடைய 14வது தேதி 15வது தேதி 2 நாள் என்ன செய்யணுமா? இவங்க எல்லாரும் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவன் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாக ஆசரிக்கணும். அவங்க விருந்துண்டு சந்தோஷம் கொண்டாடணும். ஒருவருக்கொருவர் வரிசைகளை அனுப்பணும். எளியவர்களுக்கு தான தர்மம் செய்ய வேண்டும் என்று திட்டம் பண்ணினான் இந்த மொர்தெகாய். 10வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது 2வது 3வது வசனம். இந்த மொர்தெகாய் குறித்து கடைசியாக எழுதி முடிக்கப்பட்டிருக்கிறது. யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருவுக்கு 2வது ஆனவனும் யூதருக்குள் பெரியவனும். அகாஸ்வேரு ராஜாவுக்கு 2வது ஆளாக இருக்கிறான். யோசேப்பு போல இவனும் உயர்த்தப்பட்டிருக்கிறான் என்பதை இந்த வசனம் சொல்லி முடிக்கிறது. அந்த அளவுக்கு கடவுள் என்ன பண்றாரு? அவனுக்கு உயர்வை கொடுத்தார். யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பெரியமானவனுமாயிருந்தும் அன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாய் இருந்தான். பாருங்க, தன் குலத்தாருடைய நன்மைக்காக செயல்பட்டான். தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி.
தேவனுடைய ஜனங்களுடைய நன்மையை நாடின மனிதனுடைய வாழ்க்கையில் உயர்வும் மேன்மையும் கிடைத்தது. இன்றைக்கும் கர்த்தருக்காக யாரெல்லாம் வைராக்கியமாய் நாம் செயல்பட சித்தம் கொண்டவர்களாக இருக்கிறோமோ கர்த்தர் நிச்சயமாய் அப்படிப்பட்டவர்களை உயர்த்துவார். எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்க வேண்டும், கர்த்தருக்காக செயல்பட வேண்டும் என்று எத்தனை பேருக்கு ஆசை இருக்குதோ உங்கள் எல்லாரையும் கர்த்தர் உயர்த்துவாராக. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13-18 வசனங்கள் வரைக்கும் இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது. நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அவருடைய பயமுறுத்துதலுக்கும் நீங்கள் பயப்படாமல் இருந்து கிறிஸ்துவை பரிசுத்தம் பண்ணுங்கள் என்று அங்கு சொல்லப்படுகிறது. யோவான் 14ஆவது அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், இயேசுவினிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். அதே அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. யோசுவா 1:9 வசனம் யோசுவாவை குறித்து சொல்லப்பட்ட வாக்கியம், நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள், திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். இன்றைக்கும் அதே தேவன் நம்மோடு இருக்கிறார். நாம் கலங்க தேவையில்லை. நாம் நம்முடைய எதிரிகளை குறித்து நாம் சோர்ந்து போக தேவையில்லை. நாம் கர்த்தரிடத்தில் விண்ணப்பங்களை ஏறெடுப்போம், கர்த்தரிடத்தில் வைராக்கியம் பாராட்டுவோம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய சந்ததிகளையும் காப்பாற்ற, நம்மை உயர்த்த, மேன்மைப்படுத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக.